ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ஃப்ரெண்ட்ஸ், டிஎன்பிஎஸ்சி விட்டிருக்கிற தமிழ் தகுதி தேர்வு வினாத்தாள்களையும் டிஎன்பிஎஸ்சியில் முந்தைய ஆண்டுகளில் வந்த வினாத்தாள்களையும் நம்ம தினமும் பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கும் அதே மாதிரி தான் ஒரு டிஎன்பிஎஸ்சியுடைய முந்தைய ஆண்டு வினாத்தாள் எடுத்திருக்கோம். இந்த வினாத்தாளில் மொத்தம் 100 கேள்வி இருக்குது. இதில் இருக்கிற 50 கேள்வியை நம்ம முந்தைய வீடியோவில் பார்த்துட்டோம். இந்த வீடியோவில் மீதம் இருக்கிற 50 கேள்வியை மட்டும் பார்க்க போகிறோம். என் கூட சேர்ந்து நீங்களும் இந்த 50 கேள்வியை முழுமையாக பாருங்கள். 50 கேள்வியை முடிச்சுட்டு எத்தனை கேள்விக்கு உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் போட்டுவிடுங்க. இதே மாதிரி 100க்கும் மேற்பட்ட வீடியோக்களை நம்ம போட்டுவிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். நம்முடைய வீடியோவை ஆரம்பத்துலேருந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் இந்நேரம் நிறைய ப்ராக்டிஸ் எடுத்திருப்பீங்க. இப்போ கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஃபஸ்ட்டு கமெண்ட் லிங்க் இருக்குது. நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும்போது பழைய கொஷின் பேப்பர்லாம் எப்படி கேட்டிருக்காங்கன்னு நீங்கள் வீடியோவை போட்டு பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். நிறைய பேர் வீடியோவை பார்க்குறீங்க, ஆனால் வீடியோவுக்கு போடுற லைக்குங்கிறது ரொம்ப கம்மியாக இருக்குது. வீடியோவை பாருங்கள், வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் போடுங்க. வீடியோ எப்படி இருந்தது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் போட்டுவிடுங்க. வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி விடுங்கள். இன்றைய வினாக்களை பார்க்கலாங்களா? 51வது கேள்வி, வங்கச்சிங்கம் என அழைக்கப்படுபவர். வங்கச்சிங்கம்னு யாரை அழைக்கிறாங்கன்னு கேட்டிருக்காங்க. விடையை பார்க்கலாங்களா? விடை நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ். 52வது கேள்வி, எட்டுத்தொகை நூல்களுள் ஒன்று. கீழே இருக்கிற 4 நூலில் எட்டுத்தொகை நூலில் ஒன்றுன்னு சொல்லியிருக்காங்க. என்னென்னு கண்டுபிடிக்கணும். அகநானூறு, புறநானூறு, திருக்குறள், பதிற்றுப்பத்து. விடையை பார்க்கலாங்களா? விடை புறநானூறு. 53வது கேள்வி, நேரு மகளுக்கு எழுதிய கடிதத்தில் எதனை பற்றி அதிகம் கூறுகின்றார்? இது பார்த்திங்கன்னா பழைய சமச்சீர் புத்தகம் 6ஆம் வகுப்பு நினைக்கிறேன். விடையை பார்க்கலாங்களா? அதில் நூல்களை பற்றி தான் நிறைய பேசியிருப்பார். 54வது கேள்வி, பட்டினம் பாக்கம் என்று அழைக்கப்படுவது. பட்டினம் பாக்கம்னு எதை அழைப்பாங்கன்னு கேட்டிருக்காங்க. விடையை பார்க்கலாங்களா? கடலை அடுத்து இருக்கும் ஊர்கள். 55வது கேள்வி, தவறான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. எது தப்போ அதை கேட்டிருக்காங்க. யாரை பற்றி கேட்டிருக்காங்க? முதலமைச்சர்களை பற்றி கேட்டிருக்காங்க. இது கொஞ்சம் கடினம்தான், பட் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது பழைய சமச்சீர் புத்தகத்தில் இருக்கும். 1949 குமாரசாமி முதலமைச்சராக இருந்தார். 1954 காமராசர் ஐயா முதலமைச்சராக இருந்தார். 1944 பிரகாசம் அவர்கள் முதலமைச்சராக இருந்தார். 1947 ஓமந்தூர் ராமசாமி முதலமைச்சராக இருந்தார். இதில் தவறானது எதுன்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? சரியானது கேட்கல, தப்பானது கேட்டிருக்காங்க. விடை 1944 பிரகாசம் அவர் முதலமைச்சராக இல்லை. இதுதான் தவறு. 56வது கேள்வி, யாருடைய முன்னோர் காலத்தில் கரும்பு சீனாவில் இருந்து கொண்டு பயிரிடப்பட்டது? யாரோ ஒருத்தருடைய முன்னோர் சீனாவுக்கு போய் அங்கிருந்து கரும்பை கொண்டாந்து இந்தியாவில் விளைய வச்சுருக்காங்க. யாருன்னு கேட்டிருக்காங்க. விடை அதியமானின் முன்னோர்கள். 57வது கேள்வி, உள்ளது சிதைப்போர் உளரெனப்படாகார். இவ்வடிகள் இடம்பெற்ற நூல். இந்த அடி எந்த நூலில் இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. உள்ளது சிதைப்போர் உளரெனப்படாகார். விடையை பார்க்கலாங்களா? இது குறுந்தொகையில் இருக்கிறது. 58வது கேள்வி, கம்பனின் மிடுக்கையும் பாரதியின் சினப்போக்கும் ஒருங்கே இவரின் படைப்பில் காணலாம். யாருடைய நூலில் கம்பனுடைய மிடுக்க பார்க்கலாம், பாரதியாருடைய சினப்போக்கு அதை பார்க்கலான்னு கேட்டிருக்காங்க. விடையை பார்க்கலாங்களா? கா சச்சிதானந்தன். 59வது கேள்வி, இணையில்லை முப்பாலுக்கு இந்நிலத்தே. இந்த தொடரை பாடிய கவிஞர் யார்? இணையில்லை முப்பாலுக்கு இந்நிலத்தே, இந்த தொடரை பாடிய கவிஞர் யாருன்னு கேட்டிருக்காங்க. விடை பாரதிதாசன். திருக்குறளை பற்றி பாடியிருக்காருங்க. 60வது கேள்வி, அயலார் தமக்கும் அன்பே செய்யும் நாணம் கெடாமல் நட்பு கொண்டாடும். பெண்மையை இப்படி புகழ்ந்தவர் யார்? இந்த வரியை எழுந்தது யாருன்னு கேட்டிருக்காங்க. அயலார் தமக்கும் அன்பே செய்யும் நாணம் கெடாமல் நட்பு கொண்டாடும். இது எழுதியவர் நாமக்கல் கவிஞர். நாமக்கல் கவிஞரை பற்றி இந்த கொஷின் பேப்பரில் 3 கேள்வி வந்திருக்குங்க. 61வது கேள்வி, நடுவண் அரசு எந்த ஆண்டு பெரியாரின் உருவம் பொறித்த அஞ்சல் தலையை வெளியிட்டது? நடுவண் அரசு எந்த ஆண்டு பெரியாருடைய உருவம் பொறித்த அஞ்சல் தலையை வெளியிட்டதுன்னு கேட்டிருக்காங்க. விடை 1978. 62வது கேள்வி, 4ஆம் தமிழ்ச்சங்கத்தை தோற்றுவித்தவர் யார்? 4வது தமிழ்ச்சங்கத்தை உருவாக்கியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. விடை பாண்டித்துரையார். 63வது கேள்வி,
பெண் அடிமை ஆனதற்கு உரிய காரணங்களுள் ஒன்று எது இல்லாமை. இதை பெரியார் சொல்லியிருப்பாருங்க. வாக்குரிமை இல்லையா, பேச்சுரிமை இல்லையா, சொத்துரிமை இல்லையா, எழுத்துரிமை இல்லையா? விடையை பார்க்கலாங்களா? சொத்துரிமை இன்மை. 64வது கேள்வி, இன்ஸ்டிங்க்ட் என்னும் ஆங்கிலச் சொல்லின் சரியான தமிழ் சொல். இதுக்கான சரியான தமிழ் சொல் என்னன்னு கேட்டிருக்காங்க. விடையை பார்க்கலாங்களா? விடை இயற்கை அறிவு. 65வது கேள்வி, பொறுத்துக தாவர உறுப்பு பெயர்கள். மூங்கில், அதனுடைய உறுப்பை கரெக்டாக பொருத்தணும். வேப்பம், கமுகம், நெல். விடையை பார்க்கலாங்களா? மூங்கில், அதை மூங்கில் இலைன்னு சொல்லுவோம். வேப்பந்தலைன்னு சொல்லுவோம். கமுகம் கூந்தல் சொல்லுவோம். கமுகம்னா பாக்குங்க. நெல்லுக்கு தாள் சொல்லுவோம். அப்போ விடைன்னு பார்த்தீங்கன்னா டி தான் ஆன்சர். 66வது கேள்வி, பொறுத்துக. எப்படி கொடுத்துருக்காங்கன்னா, கவிஞர்களையும் அவங்க சொன்ன சிறப்பான கூற்றுகளையும் கொடுத்துருக்காங்க. இதை கரெக்டாக பொருத்தணும். பொறுத்துங்க பார்க்கலாம். எங்கள் பகைவர் எங்கோ மறைந்தார், இங்குள்ள தமிழர்கள் ஒன்றாதல் கண்டே. இதை வச்சே கண்டுபிடிச்சிருக்கலாம். விடையை பார்க்கலாங்களா? விடை பி தான் ஆன்சர். எங்கள் பகைவர் எங்கோ மறைந்தார் இப்படி பாடியவர் பாரதிதாசன். பாட்டாளி மக்களது பசி தீர வேண்டும் இப்படி பாடியவர் நாமக்கல் கவிஞர். எல்லாரும் எல்லாமும் பெற வேண்டும் இப்படி சொன்னவர் யாருன்னா கண்ணதாசன். சபைகளிலே தமிழிலிருந்து முழங்க வேண்டும் இப்படி சொன்னவர் யாருன்னா கவிமணி. இதுதான் ஆன்சர். 67வது கேள்வி, பண்டைய தமிழர் எருதுவிடும் திருவிழாவை எவ்விதம் அழைத்தனர்? எருதுவிடும் திருவிழாவை பண்டைய தமிழர்கள் எப்படி அழைச்சிருக்காங்கன்னு கேட்டிருக்காங்க. விடையை பார்க்கலாங்களா? ஏறு தழுவுதல். 68வது கேள்வி, வினையே ஆடவருக்கு உயிர் என கூறும் நூல். வினையே ஆடவருக்கு உயிர் இப்படி சொல்லக்கூடிய நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க. விடை குறுந்தொகை. 69வது கேள்வி, உமர் கய்யாம் 11ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த எந்த நாட்டு கவிஞர்? உமர் கய்யாம்னு ஒருத்தர் இருக்கார். அவர் எந்த நாட்டு கவிஞர்னு கேட்டிருக்காங்க. விடையை பார்க்கலாங்களா? விடை பாரசீக நாட்டு கவிஞர். 70வது கேள்வி, அறிவு உண்டாகுக என வாழ்த்தியவர் யார்? அறிவு உண்டாகுக என வாழ்த்தியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. விடை அரவண அடிகள். 71வது கேள்வி, உலக மொழிகளுக்கெல்லாம் தாய்மொழி தமிழாகத்தான் இருக்க வேண்டும் என்ற மொழியியல் அறிஞர். உலக மொழிகளுக்கெல்லாம் தாயாக தமிழ் மொழி தான் இருக்கணும் அப்படின்னு ஒரு கவிஞர் சொல்லியிருக்காரு. அவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. விடை நோம் சாம்சுகி. 72வது கேள்வி, தமிழரசி குறவஞ்சியை இயற்றியவர். அந்த நூலை இயற்றியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. விடை வரத நஞ்சைய பிள்ளை. 73வது கேள்வி, தீம்பிலி எந்திரம் பந்தல் வருந்த. இந்த வரிகள் இடம்பெற்றுள்ள பாடல் எது? தீம்பிலி எந்திரம் பந்தல் வருந்த இந்த வரி எந்த நூலில் இருக்குன்னு கேட்டிருக்காங்க. விடையை பார்க்கலாங்களா? பதிற்று 10. 74வது கேள்வி, நீ மீண்டும் தோன்றிய பாரதியடா என்று கல்யாண சுந்தரத்தை பாராட்டியவர் யார்? நீ மீண்டும் தோன்றிய பாரதியடா என்று பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரத்தை பாராட்டியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. விடை தோழர் ஜீவானந்தம். 75வது கேள்வி, தேசியம் காத்த செம்மல் என்று பாராட்ட பெற்றவர் யார்? யாரை தேசியம் காத்த செம்மல்னு அழைக்கிறாங்கன்னு கேட்டிருக்காங்க. விடை பசும்பொன் முத்துராமலிங்க தேவர். 76வது கேள்வி, தன்னேர் இல்லாத தமிழ் இந்த தொடர் இடம்பெற்ற நூல் எது? தன்னேர் இல்லாத தமிழ் இந்த தொடர் எந்த நூலில் இடம்பெற்றிருக்குன்னு கேட்டிருக்காங்க. விடை தண்டி அலங்காரம். 77வது கேள்வி, உலகின் முதல் 2 முறைமைகளை பற்றிய உரையாடல் என்னும் நூல் வெளிவந்த ஆண்டு. இந்த புத்தகம் யார் எழுதியிருப்பாங்க அப்படின்னா கலிலியோ எழுதியிருப்பாருங்க. பழைய சமச்சீர் புத்தகத்தில் 8ஆம் வகுப்பில் இருக்குங்க. உலகத்தின் முதல் 2 முறைமைகளை பற்றிய உரையாடல் இந்த நூல் எப்போ வந்திருக்குன்னு கேட்டிருக்காங்க. விடை 1632 வெளிவந்தது. 78வது கேள்வி, நெடும் புனலூள் வெல்லும் முதலை அடும் புணரில் நீங்கின் அதனை பிற. இது ஒரு திருக்குறள். இந்த திருக்குறளில் பயின்று வரும் அணி என்ன அணி வந்திருக்குன்னு கேட்டிருக்காங்க. இந்த திருக்குறளில் என்ன அணி வந்திருக்குன்னு கேட்டிருக்காங்க. விடை பிரிது மொழிதல் அணி. 79வது கேள்வி, பகுத்தறிவு கவிராயர்
என தமிழக மக்களால் அழைக்கப்படுபவர். பகுத்தறிவு கவிராயர் அப்படின்னு தமிழக மக்கள் யாரை அழைக்கிறாங்கன்னு கேட்டிருக்காங்க. விடை உடுமலை நாராயண கவி. 80வது கேள்வி, ஆறுகளி உலகத்து மக்களுக்கெல்லாம் ஓதலில் சிறந்தன்று ஒழுக்கமுடைமை. இது ஒரு பாட்டு வரி. இந்த அடிகள் இடம்பெற்றுள்ள நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஆறுகளி உலகத்து மக்களுக்கெல்லாம் ஓதலில் சிறந்தன்று ஒழுக்கமுடைமை. இந்த அடி எந்த நூலில் இருக்குன்னா அறவுரை கோவை அப்படிங்கிற நூலில் இருக்கிறது. 81வது கேள்வி, ஐவர் கடமையை உணர்த்தும் நூல். ஐவர் கடமையை உணர்த்தும் நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க. விடை புறநானூறு. 82வது கேள்வி, தாயுமானவரின் மனைவி பெயர். தாயுமானவருடைய மனைவியின் பெயர் என்னன்னு கேட்டிருக்காங்க. விடையை பார்க்கலாங்களா? மட்டுவார் குழலி. 83வது கேள்வி, பிரபந்தம் என்பதன் பொருள் என்ன? பிரபந்தம் என்பதன் பொருள் என்னன்னு கேட்டிருக்காங்க. விடை நன்கு கட்டப்பட்டது. 84வது கேள்வி, 17 சரியான தமிழ் எண்ணை எழுதுக. இதை சரியாக தமிழில் சொல்லணுங்க. இப்படி ஒரு கேள்வி வர வாய்ப்பு இருக்குது, நல்லா தெரிஞ்சு வைத்துக்கொள்ளுங்கள். விடையை பார்க்கலாங்களா? 1க்கு கா வரும், 7க்கு ஏ வரும். இதுதான் ஆன்சர். கா ஏ. சரிங்களா? இதான் 17. 85வது கேள்வி, நாலடியார் நூலின் ஆசிரியர். இது ரொம்ப எளிமையான கேள்விங்க. விடை விளம்பி நாகனார். 86வது கேள்வி, சாலைகளில் பல தொழில்கள் பெருக வேண்டும், சபைகளிலே தமிழெழுந்து முழங்க வேண்டும் என்ற பாடல் வரிகளை இயற்றிய கவிஞர். சாலைகளிலே பல தொழில்கள் பெருக வேண்டும், சபைகளிலே தமிழெழுந்து முழங்க வேண்டும். இந்த பாடல் வரியை இயற்றிய கவிஞர் யாருன்னா கவிஞர் கவிமணி. 87வது கேள்வி, பழங்கால பண்பாட்டின் எச்சம் என கருதப்படுபவை. பழங்கால பண்பாட்டின் எச்சம் என எதை கருதுகிறாங்கன்னு கேட்டிருக்காங்க. விடையை பார்க்கலாங்களா? நாட்டுப்புற பாடல்கள். 88வது கேள்வி, கலிப்பா எந்த ஓசையை கொண்டது? கலிப்பா எந்த ஓசையை கொண்டதுன்னு கேட்டிருக்காங்க. விடையை பார்க்கலாங்களா? விடை துள்ளல் ஓசையை கொண்டது. 89வது கேள்வி, பட்டியல் 1 பட்டியல் 2 பொருத்தி இலக்கண குறிப்பு எழுதுக. பட்டியல் 1 கொடுத்துருக்காங்க, பட்டியல் 2 கொடுத்துருக்காங்க. இதை கரெக்டாக பொருத்தணும். பொறுத்துங்க பார்க்கலாம். இலக்கண குறிப்பை கேட்டிருக்காங்க. சரி, விடையை பார்க்கலாங்களா? பொருத்தலாமா? ஈரி வலை அப்படின்னா இது வினைத்தொகைக்கு வரும். ஈரி வலை. மாமலை அப்படின்னா உரிச்சொற்றொடர். தன்குடை அப்படின்னா பண்புத்தொகை. கையேந்தினா கையை ஏந்தி 7ஆம் வேற்றுமை தொகை. அப்போ இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா டி தான் ஆன்சர். 90வது கேள்வி, இன்புற்றார் எய்தும் சிறப்பு. இந்த வரி இடம்பெற்ற நூல் எது? இன்புற்றார் எய்தும் சிறப்பு. இந்த வரி எந்த நூலில் இடம்பெற்றிருக்குன்னு கேட்டிருக்காங்க. விடையை பார்க்கலாங்களா? விடை திருக்குறள். 91வது கேள்வி, குளவி என்பதன் பொருள் என்ன? குளவி என்பதன் பொருள் என்னன்னு கேட்டிருக்காங்க. விடை குழந்தை. 92வது கேள்வி, பிரணவ கேசரி என அன்போடு அழைக்கப்பட்ட தேசிய தலைவர். பிரணவ கேசரி அப்படின்னு அன்போடு அழைக்கப்பட்ட தேசிய தலைவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. விடை முத்துராமலிங்க தேவர். இவரை பற்றி இந்த கொஸ்டின் பேப்பரில் 2 கொஸ்டின் வந்திருக்குங்க. 93வது கேள்வி, உயிர் வழிப்படலத்தை சிதைப்பதில் பெரும் பங்கு வகிப்பது. உயிர் வழிப்படலம்னு இருக்கு இல்லைங்களா, அதாவது ஓசோன் மண்டலம், அதை சிதைப்பதில் பெரும் பங்கு வகிக்கும் இந்த கெமிக்கல் எதுன்னு கேட்டிருக்காங்க. விடை குளோரோஃப்ளோரோ கார்பன், சிஎஃப்சின்னு சொல்லுவாங்க. 94வது கேள்வி, வசன நடை கைவந்த வள்ளலார் என ஆறுமுக நாவலரை பாராட்டியவர் யார்? ஆறுமுக நாவலர்னு ஒருத்தர் இருக்கார், இவர் இலங்கைக்காரரு. இவரை வசன நடை கைவந்த வள்ளலார்னு ஒருத்தர் பாராட்டியிருக்காரு. அவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. விடை பரிதிமார் கலைஞர். 95வது கேள்வி, பொறுத்துக. அதாவது சில தலைவர்களையும் அவங்க எந்த நாட்டை சேர்ந்தவங்க எப்படிப்பட்டவங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. கரெக்டாக பொறுத்தணும். பொறுத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். விடையை பார்க்கலாங்களா? டால்ஸ்டாய் அப்படிங்கிறவர் ரஷ்ய நாட்டு எழுத்தாளர். ஏவுக்கு 3. இங்கே பார்த்தீங்கன்னா இது மட்டும்தான் வந்திருக்கு. ஸோ இதை வச்சு கூட ஆன்சர் போட்டிருக்கலாம். சரி, மற்றதையும் பார்த்துருங்க. பெட்ரண்ட் ரசல் அப்படிங்கிறவர் கல்வியாளர், சிந்தனையாளர். இவரை தான் ஜவஹர்லால் நேரு அவருக்கு ரொம்ப பிடிக்கும்.
கிருபாலினி அப்படிங்கிறவங்க விஸ்வபாரதியில் பணிபுரிந்த பேராசிரியர். பிளாட்டோ அப்படிங்கிற ஒரு கிரேக்க சிந்தனையாளர். அப்போ பி தான் ஆன்சர். 96வது கேள்வி, நட திராவிட மொழிகளுள் ஒன்று. கீழே இருக்கிற 4 மொழிகளில் எந்த மொழி நடு திராவிட மொழின்னு கேட்டிருக்காங்க. விடையை பார்க்கலாங்களா? கோயா என்பது திராவிட மொழி. 97வது கேள்வி, ராமசாமிக்கு பெரியார் என்று பட்டம் வழங்கியவர். ராமசாமிக்கு பெரியார் என்று பட்டம் வழங்கியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. விடை தாய்மார்கள் தான் வழங்கினாங்க. 98வது கேள்வி, பெரியார் பெண்களுக்கு மிக முக்கியம் என்றவை. பெரியார் பெண்களுக்கு முக்கியமானது அப்படின்னு எதை சொல்லியிருக்காருன்னு கேட்டிருக்காங்க. விடையை பார்க்கலாங்களா? விடை 1ம் 4ம் சரி. அறிவு மற்றும் சுயமரியாதை இரண்டும் முக்கியம் சொல்லியிருப்பார். 99வது கேள்வி, கோடிட்ட இடங்களை நிரப்புக. பெரியார் தம் வாழ்நாளில் எத்தனை கிலோமீட்டர் தொலைவு பயணம் செய்து சமுதாய தொண்டாற்றினார்? பெரியார் தம் வாழ்நாளில் எத்தனை கிலோமீட்டர்கள் பயணம் செய்து சமுதாய தொண்டாற்றினார்னு கேட்டிருக்காங்க. விடையை பார்க்கலாங்களா? 13,12,000 கிலோமீட்டர்கள். கிலோமீட்டருங்க, சரிங்களா? 100வது கேள்வி, கடைசி கேள்வி. ஃப்ரெண்ட்ஸ், வீடியோவுக்கு லைக் போடாத நண்பர்கள் வீடியோவுக்கு லைக் போட்டுருங்க. இதே மாதிரி 100க்கும் மேற்பட்ட வீடியோக்களை நம்ம போட்டுட்டோம். நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் லிங்க் கொடுத்துருக்கேன். மறக்காமல் அந்த வீடியோக்களை ஃப்ரீயாக இருக்கும் போதெல்லாம் போட்டு டெஸ்ட்டு போட்டு பாருங்கள். எக்ஸாமில் உங்களுக்கு ரொம்ப எளிமையாகவே இருக்கும். 100வது கேள்வி, தவறான தொடரை கண்டறிக. எது தப்போ அதை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. நான் வாசிக்கிறேன் பாருங்கள். தமிழக பொருட்கள் சீனாவில் விற்கப்பட்டன. சீனத்து பட்டும் சர்க்கரையும் தமிழகத்துக்கு இறக்குமதி ஆயின. பழந்தமிழகத்தின் வாணிகப் பொருட்கள் பற்றிய குறிப்பு உள்ள நூல் புறநானூறு. கரும்பு சீனாவிலிருந்து கொண்டு வந்து பயிரிடப்பட்டது. இதில் தவறான தொடர்னு பார்த்தீங்கன்னா, புறநானூரில் பழந்தமிழருடைய வாணிகப் பொருட்கள் பற்றிய குறிப்புகளெல்லாம் இல்லை, சரிங்களா? மற்றது எல்லாமே சரிதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் 50 கேள்வியை பார்த்துட்டோம். எத்தனை கேள்விக்கு உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் போட்டுவிடுங்க. அடுத்த வீடியோக்கான லிங்க்கை எண்டு ஸ்க்ரீனில் வச்சுருக்கேன். நீங்கள் ஃப்ரீயாக இருக்கீங்கன்னா அதையும் பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.